ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 30. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காருண்யா 732வது ட்ரான்னு நினச்சி நான் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பூஜா பம்பர், ஓகேவா? அதனால் இந்த செட்டு கம்பேரிஷன் வந்து நேற்று கொடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 29ஆம் தேதி, ஓகேவா? 29ஆம் தேதி காருண்யா 732வது ட்ரான் நடக்கும். அப்போ அந்த டைமில் வந்து இந்த வீடியோ வந்து மறுபடியும் நான் ரீஅப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்து பூஜா பம்பர் நடந்ததுனால நான் வந்து இந்த சம்ருதி சார்ட்டை அதுக்கு முன்னாடி இருக்கிற காருண்யா சார்ட் அதை வச்சு கம்பேரிஷன் எடுக்காமல் ஃபுல்லாகவே சம்ருதி சார்ட் இது வரைக்கும் வந்து 29 ட்ரா நடந்திருக்கும். ஃபுல்லாகவே சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இன்றைக்கான வீடியோக்கு நம்பர் எடுத்திருப்பேன். எதுவுமே வீக்லி, மந்த்லி, இயர்லி சார்ட்லாம் இல்லை. ஃபுல்லாகவே சம்ருதி சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற நம்பர் தான். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, போன வாரம் பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட் நம்பர் வந்து 829, லாஸ்ட்டில் 9 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி லாஸ்ட்டில் 9ன்னு பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட் தான். அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர், அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 709, அதுக்கு முன் வாரம் 881, இங்கே 709 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரம் 028. இங்கே 690, அதுக்கு அடுத்த வாரம் 239, அதுக்கு அடுத்த வாரம் 740. இங்கே 740 போன வாரம் சம்ருதி நம்பர் 829, லாஸ்ட்டில் 9 தான். லாஸ்ட்டில் 9ன்ற நம்பர் சம்ருதி ரிசல்ட்டில் இருக்கும்போதே இந்த 9ஓட அதுக்கு முன் வாரத்தில் பாஸ் ஆன ஏ போர்ட் நம்பர், ஓகேவா? ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 8. இந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 8 72. இங்கே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் பி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். 7 2னா இங்கே 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லையும் இங்கே சம்ருதி ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 9 தான். அதுக்கு முன் வர சம்ருதி ரிசல்ட்டில் ஏ போர்ட் நம்பர் 6. 6 9 பெருக்கல் பண்ணிங்கன்னா 54. 54னா அதுக்கு அடுத்த வார சம்ருதி ரிசல்ட்டு பி போர்டில் இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார சம்ருதி ரிசல்ட் நம்பர் வந்து 829, லாஸ்ட் நம்பர் 9 தான். இப்போ இதுக்கு முன் வார சம்ருதி ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 7. 9 7 பெருக்கல் பண்ணிங்கன்னா 63. 63னா லாஸ்ட் நம்பர் 3. 3 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்ட்லேயே எடுத்துடுறேன். ஏன்னா இது வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட்டு இங்கே 2னா 2 பி போர்டு, 4னா 4 இங்கே பி போர்டு. இப்போ 3 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 3 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் வரலான்ட்டு 3ன்ற நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்ருதி சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வார சம்ருதி ரிசல்ட் நம்பர் வந்து 829, லாஸ்ட் நம்பர் 9ன்னு முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி 9ன்னு முடிஞ்ச சம்ருதி ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட் தான். 709 239. சம்ருதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் 9 நம்பர் முடிஞ்சிருந்தா அதுக்கு முன் வார ஏ போர்டோட பெருக்கல் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் மட்டும் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே 9ன்னு முடிஞ்சிருக்கும் போதே அதுக்கு முன் வார நம்பர் வந்து 8 ஏ போர்டு நம்பர். 9 8 72னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 பாஸ் ஆகிருக்கலாம் பி போர்டில். இங்கே 9ன்னு முடிஞ்சிருக்கும் போதே அதுக்கு முன் வார நம்பர் வந்து 6 ஏ போர்டு நம்பர். 9 6 54னா அதுக்கு அடுத்த வாரம் 4 மட்டும் இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது போன வார நம்பர்லேயும் லாஸ்ட் நம்பர் 9, அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 7. 9 7 63னா லாஸ்ட் நம்பர் 3. 3 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்ட்லேயே வரலான்ட்டு தான் பி போர்டில் 3 மட்டும் எடுத்திருந்தேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே சம்ருதி சார்ட், ஓகேவா? 3 மெத்தடுமே வந்து சம்ருதி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் நம்பர் தான். இப்போது இங்கே ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுங்கள். 048, அதுக்கு அடுத்த வாரம் 061. இங்கே 584, அதுக்கு அடுத்த வாரம் 995. இங்கே 851, அதுக்கு அடுத்த வாரம் 709. இங்கே 028, அதுக்கு அடுத்த வாரம் 167. இப்போ போன வாரம் நம்பர் வந்து 829. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 8 நம்பர் பார்த்தீங்கன்னாலே சம்ருதி ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 6 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எந்த போர்டாக இருந்தாலும் ஏபிசி போர்டு ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிடுது. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6, இங்கேயும் 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. இங்கே 8ன்னு சம்ருதி ரிசல்ட்டில் பாஸ் ஆகும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் சம்ருதி ரிசல்ட்டில் 6. இப்போ போன வார ரிசல்ட் சம்ருதி ரிசல்ட்டில் ஏ போர்டில் 8 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 ரிப்பீட் ஆகலாம். அதனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன், 6 9. இதுவுமே நீங்கள் சம்ருதி சார்ட் வச்சு ஜென்ரலாக நம்பர் எடுத்துடலாம். 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வர சம்ருதி ரிசல்ட்டில் 6 9 ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 048 061, 584 995, 851 709. இங்கே 028 167. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் போட்டிருப்பேன் 8 6. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 8 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 ரிப்பீட் ஆகணும். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்ட்லேயே எடுத்துட்டேன், 6 9. இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா
இப்போ இதுவுமே அதே கம்பேரிஷன் தான். இப்போ இந்த நம்பர்னா இங்கே ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். 420 048. இங்கே 046 4 அதுக்கு அடுத்த வாரம் 492 அதுக்கு அடுத்த வாரம் 440. இங்கே 492 அதுக்கு அடுத்த வாரம் 440 அதுக்கு அடுத்த வாரம் 045 அதுக்கு அடுத்து 584. இப்போ போன வாரம் சம்ருதி நம்பர் 829 அதுக்கு முன் வார நம்பர் 740. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா 0 4 2 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டும் 4 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். இப்போ இங்கே 0 4 2 4 ஓகேவா. இந்த இடத்துல 0 4 ஓகே இப்படி எடுத்தாலும் 0 4 2 மறுபடியும் 4 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் வந்து 0 4 5 இல்லைனா 0 4 5 இப்படி எடுத்தாலும் 0 4 5 தான். இல்லை இப்படி பார்த்தீங்கன்னாலும் 0 4 5 அதுக்கு முன்னாடி 2 பாஸ் ஆகிருக்கும். 2 0 4 5 இப்படி கூட நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 0 4 2 எல்லா நம்பருமே இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து வந்தால் 5 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த கம்பேரிஷன் மெத்தடுமே வந்து சம்ருதி சார்ட் நம்பர் தான். இதில் என்ன சொல்லியிருப்பேன்னா 8ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்தில் 6 9 வரலான்ட்டு 6 9 சி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 0 4 2 இந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்லையும் 4 இல்லைனா 5 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. 0 4 2 4 0 4 2 4 இங்கேயும் 2 0 4 5 இல்லை 0 4 5. இப்போ இந்த இடத்துல 0 4 2 இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 5 இல்லைன்னா 4 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். இந்த 2 நம்பருமே இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் நான் எடுத்த நம்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சம்ருதி 30 ட்ரா வரைக்கும் நடந்திருக்கு. 29 ட்ரா வரைக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து 30வது ட்ரா. இந்த 29 ட்ராலையும் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ இதை மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு நான் வந்து இந்த நம்பர்லாம் எடுத்திருந்தேன். இப்போ ஏ போர்டில் 4 5 பி கல்குலேஷனில் 3 சி போர்டில் 6 9 பாக்ஸ் 436 439 536 539 ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 43 53 பிசி 36 39 ஏசி வந்து 46 49 56 59. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்லாம் நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வேறு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் எடுத்திருக்க நம்பர் வந்து ஏ போர்டில் 4 5 பி போர்டில் 9 பி போர்டில் 3 சி போர்டில் 6 9 பாக்ஸ் 436 439 536 539 ஏபி பிசி ஏசி வந்து ஏபி 43 53 பிசி 36 39 ஏசி வந்து 46 49 56 59. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சம்ருதி சார்ட் வச்சு எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.